இது வந்து ஒவ்வொரு பண்ணைகள்லையும் முகப்புலையும் பண்ணைகள் நுழையிறதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு சின்ன தொட்டி கட்டி அதில் வந்து கிருமி நாசினியை வந்து நம்ம உள்ள வந்து போட்டு வைக்கணும். ஸோ போகிறவங்க ஒவ்வொருத்தரும் வந்து கிருமி நாசினியில் வந்து தங்களுடைய காலை வந்து நினைச்சிட்டு உள்ள பண்ணைகளை போனால் கிருமிகள் வந்து பண்ணைக்குள்ள நுழையிறது குறையும். இதன் மூலமாக பண்ணைக்குள்ள வரக்கூடிய நோயெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட்டுப்படுத்தலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி பண்ணைகளில் வந்து இது நம்ம நினச்சிட்டு போயிடலாம். இது வந்து ஃபீடர் தீவனம் கொடுக்கறதுக்காக. இது வந்து தண்ணி வச்சுக்காங்க கேஜி ஒவ்வொன்றையும் ஒரு. இது என்ன வெரைட்டி தான்? இது வந்து ரஷ்யன் சின்சிலா. ரஷ்யன் சின்சிலா. அது வந்து ஒயிட் நியூசிலாந்து ஒயிட். நியூசிலாந்து ப்ரீடிங் கல். கூண்டில் முறையில் கீழே வந்து சேதார முக்கியமாக வந்து கழிவு பொருட்கள். கேஜி சிஸ்டத்தில் ஆடு முயல் வளர்த்தாங்க. நியூசிலாந்து ஒயிட். ரெண்டு வகையான முயல்கள் வந்து இறைச்சிக்காக வளர்க்கப்படுது. முயல்கள் வந்து வளர்க்கப்படுது. இந்த முயல்கள் வந்து ரெண்டு வகையான ரகங்கள் இருக்குது. ஒன்று வந்து அந்த லேசாக கருப்பும் வெள்ளையும் கலந்தது வந்து ரஷ்யன் சின்சிலா அப்படின்னு சொல்கிறோம். வெள்ளை நிறத்தில் இருக்குது நியூசிலாந்து ஒயிட்னு சொல்கிறோம். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இறைச்சிக்காக வளர்க்கப்படுது. சில இடங்களில் வந்து ஒரு செல்ல பிராணியாகவும் வீடுகளில் வந்து வளர்க்குறாங்க. இறைச்சிக்கு வளர்க்கும் பொழுது ஒரு தொழிலாக நம்ம முயற்சி செய்கிறவங்க முதல்ல சந்தையை வந்து உறுதிப்படுத்தணும். பொதுவாக மக்கள் மத்தியில் வந்து இறைச்சிக்கு முயலில் வந்து இறைச்சி சாப்பிட்றதுங்கிறது அவ்வளோ பரவலாக வந்து இல்லை. நகரங்களில் பெரும் நகரங்கள், சென்னை போன்ற நகரங்கள், பெங்களூர் போன்ற நகரத்தில் தான் இதுக்கான சந்தைகளும் வாய்ப்புகளும் இருக்குது. அப்படி ஒரு சந்தை உறுதிப்படுத்தப்பட்டால் மட்டுமே முயல் வளர்க்குறது வந்து நல்லது. முயல் வந்து வளர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி பிறந்து ஒரு 3 கிலோ 4 கிலோ வரும்போது மார்க்கெட்டில் வந்து விற்பனை செய்கிறாங்க இறைச்சிக்கான முயலை. இது வந்து தாய் முயல் நம்ம வந்து கண்டிப்பாக தாய் முயல் அதுக்கப்புறம் அதுக்கான கெடாவெல்லாம் கஷ்டமாக கெடாயும் நம்ம வச்சுக்கணும். அதை வந்து இனப்பெருக்கம் செஞ்சு குட்டி நாமளே உற்பத்தி பண்ணி வளர்க்குறது சிறப்பாக இருக்கும். குட்டியை வாங்கிட்டு வந்து அதை கொடுப்பேற்றி விற்கிறவங்க நடைமுறையில் அவ்வளோ இல்லை. எல்லா பண்ணையும் முயல் வச்சுக்கிற பண்ணைகள்லாம் இப்படி தான் வந்து வளர்க்குறாங்க. ஆனால் தற்சமயம் வந்து மத்திய அரசு வந்து முயல் வளர்ப்பு